அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பேட்டரியை எவ்வாறு இணைப்பது, யூபிஎஸ்ஸில் ஏற்றுவது மற்றும் பேட்டரி பயன்முறையில் சோதனை செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி பேட்டரி அடுக்கின் மொத்த மின் அழுத்தத்தை அளவிடவும். 2. யூபிஎஸ்ஸை இணைத்து பேட்டரியை ஏற்றி சோதிக்கவும். இந்த நடைமுறைக்கு தேவையான பொருள் மற்றும் உபகரணங்களை நாம் சேகரிக்கலாம். ட்ரெய்னீஸ் டூல் கிட் ஒரு செட், சேஃப்டி கிளவ்ஸ் ஒரு செட், வோல்ட் மீட்டர் 0 முதல் 500 வோல்ட் 2, ஆய்வுகளுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1, பேட்டரி அடுக்குடன் கூடிய 5 கிலோவாட் ஆம்பியர் யூபிஎஸ் ஒரு செட், டபுள் எண்ட் ஸ்பேனர் 10 mm 2, 100 வோல்ட் by 230 வோல்ட் டெஸ்ட் லேம்ப் ஹோல்டருடன் தேவைக்கேற்ப. ப்ரொசீஜர். டாஸ்க் 1. வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி பேட்டரி அடுக்கின் மொத்த வோல்ட் மீட்டரை அளவிடுதல். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். மின் ஆபத்து: ஸ்க்ரூ டிரைவர்கள் அல்லது ஸ்பேனர்கள் போன்ற உலோக பாகங்களுடன் ஒரே நேரத்தில் பேட்டரி டெர்மினல்கள் இரண்டையும் தொடர்பு கொள்ள வேண்டாம். பேட்டரி கேபிள்களை இணைக்கும் போது தீப்பொறி ஏற்படலாம். இதனால் சருமம் தீவிரமாக எரியும். ஸ்டெப் 1. யூபிஎஸ் அணைக்கப்பட்டுள்ளதையும் பவர் சோர்ஸில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதையும் உறுதி செய்யவும். ஸ்டெப் 2. யூபிஎஸ்ஸில் இருந்து பேட்டரி அடுக்கை துண்டித்து பேட்டரியிலிருந்து கேபிளை அகற்றவும். ஸ்டெப் 3. யூபிஎஸ் உடன் பேட்டரி அடுக்கை இணைக்கும் கேபிள்களை துண்டிக்கவும். பொதுவாக இந்த கேபிள்கள் பேட்டரியின் டெர்மினல்களுடன் இணைக்கப்பட்டு நட்டுகள் அல்லது போல்ட் மூலம் பாதுகாக்கப்படலாம். இந்த இணைப்புகளை தளர்த்த மற்றும் அகற்ற ஸ்பேனர்களை பயன்படுத்தவும். ஸ்டெப் 4. 1 முதல் N வரையிலான லேபிள்களை வரிசையாக தயாரித்து ஒவ்வொரு பேட்டரியிலும் ஒட்டவும். ஸ்டெப் 5. பேட்டரி அடுக்கு முழுவதும் டிசி வோல்ட் மீட்டரை 300 வோல்ட் இணைக்கவும். பேட்டரி அடுக்கின் நேர்மறை முனையத்துடன் வோல்ட் மீட்டரின் நேர்மறை ஈயத்தை இணைக்கவும். பின்னர் வோல்ட் மீட்டரின் எதிர்மறை ஈயத்தை பேட்டரி அடுக்கின் எதிர்மறை முனையத்துடன் இணைக்கவும். வோல்ட் மீட்டர் அளவீடுகளை கவனியுங்கள். பேட்டரி அடுக்கு முழுவதும் மின் அழுத்தம். ஸ்டெப் 6. பேட்டரி அடுக்கின் முதல் லேபிளை குறித்துக் கொள்ளவும். ஸ்டெப் 7. டிசி மின் அழுத்த அளவீட்டிற்கு மல்டிமீட்டரை அமைக்கவும். மல்டிமீட்டரின் பாசிட்டிவ் டெர்மினல் முதல் பேட்டரி டெர்மினலின் பாசிட்டிவ் டெர்மினல் மற்றும் மல்டிமீட்டரின் நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினல் வரை காட்டப்பட்டுள்ளபடி பேட்டரி அடுக்கில் உள்ள தனிப்பட்ட பேட்டரியில் மல்டிமீட்டர் ஆய்வுகளை நீங்கள் வைக்கவும். ஸ்டெப் 8. பேட்டரியின் மின் அழுத்தத்தை அளந்து கவனிக்கப்பட்ட மின் அழுத்தத்தை குறித்துக் கொள்ளவும். அடுக்கில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து பேட்டரிகளின் மின் அழுத்தத்தையும் அளவிடவும். சீரியல் நம்பர் 1, லேபிள் நம்பர் 1, பேட்டரி 1, மெஷர்டு வோல்டேஜ், ரிமார்க்ஸ். 2, பேட்டரி 2, 3, பேட்டரி 3, 4, பேட்டரி 4, 5, பேட்டரி 5, N, பேட்டரி N. ஒட்டுமொத்த வோல்டேஜ் ஆஃப் ஸ்டாக். ஸ்டெப் 9. அட்டவணையில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பேட்டரி மின் அழுத்தத்தையும் சேர்ப்பதன் மூலம் பேட்டரி அடுக்கின் மொத்த மின் அழுத்தங்களை கணக்கிடவும் மற்றும் வோல்ட் மீட்டரை கொண்டு அளவிடும் போது கணக்கிடப்பட்ட மின் அழுத்தம் முழு பேட்டரி ஸ்டாக்கிற்கு சமமாக இருப்பதை உறுதி செய்யவும். எல்லா பேட்டரிகளும் தொடரில் இணைக்கப்பட்டிருந்தால். டாஸ்க் 2. யூபிஎஸ் இணைப்பு மற்றும் பேட்டரியின் லோட் சோதனை. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை. 1. பேட்டரியை யூபிஎஸ் உடன் இணைக்கும் முன் பேட்டரியில் உள்ள எலக்ட்ரோடு டெர்மினல்களை சிம்பிள் வண்ண குறியீடுகளை சரிபார்க்கவும். 2. யூபிஎஸ் ஸ்விட்ச் ஆஃப் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். 3. லீடுகளை சரியான துருவ முனைப்புடன் இணைத்து அவற்றை இறுக்கவும். ஸ்டெப் 1. பேட்டரி மின் அழுத்தத்தை சரிபார்க்கவும். 12 வோல்ட் பேட்டரி குறைந்தபட்ச மின் அழுத்தம் 9.5 வோல்ட் முதல் 12 வோல்ட் வரை டிசி மின் அழுத்த அளவீட்டில் மல்டிமீட்டரை பொருத்தமான வரம்புடன் அமைக்கவும். மல்டிமீட்டரின் நேர்மறை முனையங்களை பேட்டரியின் நேர்மறை முனையத்துடன் இணைக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி மல்டிமீட்டரின் எதிர்மறை முனையத்தை பேட்டரியின் எதிர்மறை முனையத்துடன் இணைக்கவும். ஸ்டெப் 2. யூபிஎஸ்ஸின் வெளியீட்டு முனையங்களுடன் விளக்கு மற்றும் முனையங்களை இணைக்கவும். ஸ்டெப் 3. யூபிஎஸ்ஸை இயக்கவும்.
உள்ளீட்டு மின்னோட்டத்துடன் யூபிஎஸ் இணைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 4. மாறி விளக்கு ஏற்றத்தில் 100 வாட் விளக்கை இயக்கவும். நிறுத்த கடிகாரத்தை தொடங்கி அட்டவணையில் அளவீடுகளை பதிவு செய்யவும். ஸ்டெப் 5. மல்டிமீட்டரை தொடர்ந்து கண்காணிக்கவும். மல்டிமீட்டரின் காட்சியில் பேட்டரியின் மின் அழுத்தம் குறைவதை காண்பீர்கள் மற்றும் யூபிஎஸ்ஸில் உள்ள விளக்கு ஒரு பீப் ஒளியுடன் ஒளிரும்போது பேட்டரி குறைவாக இருப்பதை குறிக்கும். சீரியல் நம்பர் 1. இன்வெர்டர் ஸ்டேட்டஸ் ஆன். பேட்டரி வோல்டேஜ் 12 வோல்ட். கனெக்டட் லோட் 100 வாட்ஸ். ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் டைமிங்ஸ். ஸ்டாப் வாட்ச் எண்ட் டைமிங்ஸ். ஸ்டெப் 6. படித்ததை குறிப்பிட்ட பிறகு பேட்டரி சார்ஜர் யூனிட்டை பயன்படுத்தி உடனடியாக பேட்டரியை சார்ஜ் செய்யவும். ஸ்டெப் 7. பேட்டரி சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு மல்டிமீட்டரை பயன்படுத்தி அதன் மின் அழுத்தத்தை அளவிடவும் மற்றும் மாறி விளக்கு லோடிலிருந்து 200 வாட்ஸ் வரை சுமையை அதிகரிக்கவும். நிறுத்த கடிகாரத்தை தொடங்கி மல்டிமீட்டரின் காட்சியை கண்காணிக்கவும். பேட்டரி மின் அழுத்தம் யூபிஎஸ்ஸில் விளக்கு இருக்கும்போது நிறுத்த கடிகாரத்தை நிறுத்தவும். பேட்டரி குறைவாக இருப்பதை குறிக்கும் ஒரு பீப் ஒளியுடன் ஒளிரும். சீரியல் நம்பர் 1. இன்வெர்டர் ஸ்டேட்டஸ் ஆன். பேட்டரி வோல்டேஜ் 12 வோல்ட். கனெக்டட் லோட் 200 வாட்ஸ். ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் டைமிங்ஸ். ஸ்டாப் வாட்ச் எண்ட் டைமிங்ஸ். ஸ்டெப் 7. யூபிஎஸ்ஐ அணைக்கவும். அட்டவணையில் இருந்து யூபிஎஸ்ஸில் லோட் அதிகரிப்பதால் பேட்டரியின் நேரம் குறைவதை நீங்கள் கவனிப்பீர்கள். லோட் அதிகரிக்கும் போது அதிக மின் தேவையை பூர்த்தி செய்ய பேட்டரி வேகமான விகிதத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதால் இயக்க நேரம் குறைகின்றது. ரீகேப். இந்த வீடியோவில் இதுவரை எப்படி செய்வது என்று விவாதித்தோம். 1. வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி பேட்டரி அடுக்கின் மொத்த மின் அழுத்தத்தை அளவிடுதல். 2. யூபிஎஸ்ஐ இணைத்து பேட்டரியை ஏற்றி சோதித்தல். பார்த்ததற்கு நன்றி.